கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பாடல் பிறந்த கதையில் இன்று நாம் காணப்போவது இந்த பாடலை அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது, பாடாத திருச்சபைகளும் இருக்க முடியாது. கிறிஸ்தவ இலக்கிய சங்கத்தின் பொது காரியதரிசியாக திருப்பணியாற்றிய மறைதிரு டாக்டர் தயானந்தன் பிரான்சிஸ் ஆண்டவர் தன் வாழ்வில் தந்த அநேக ஆசீர்வாதங்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தும் வண்ணம் அச்சூழ்நிலைகளின் அடிப்படையில் இசை பாடல்கள் பலவற்றை ஏற்றியிருக்கிறார். ஒருமுறை சென்னையில் உள்ள அவரது நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றிருந்தார். அவரது நண்பரும் அவர் மனைவியாரும் தங்கள் குழந்தைகளை டாக்டர் தயாவுக்கு அறிமுகம் செய்தனர். பின்னர் தங்கள் கடைக்குட்டியை பார்த்து டாக்டர் தயாவுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்த குழந்தை உடனே ஒரு பாடலை பாடியது. மிக நன்றாய் பாடினாய் என்று டாக்டர் தயா தன் பாராட்டுகளை தெரிவித்து அவர்களிடமிருந்து விடைபெற்றார். டாக்டர் தயா அன்று அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாத உண்மை என்னவெனில் அப்பாடல் அவர் இயற்றிய இப்பாடலாகும். திருமறையின் சங்கீத புத்தக பாடல்களின் சாயலில் அவர் இப்பாடலை எழுதினார். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக டாக்டர் தயா இப்பாடலை எழுதினார். அவரது நண்பரும் இசை வல்லுநரும் அக்கல்லூரியின் பேராசிரியருமான டாக்டர் தாமஸ் தங்கராஜ் இப்பாடலுக்கு இனிய இசை அமைத்து கொடுத்தார். இந்த இசையமைப்பின் காரணமாக இப்பாடல் வெகு விரைவில் பல இடங்களில் பரவியது. திருமறை தொடர்கள், திருமறை சார்ந்த கருத்துக்கள் காரணமாகவும் இப்பாடல் செல்வாக்கு பெற்றிருக்க வேண்டும். இப்பாடலை சகோதரி பி வசந்தா இசைத்தட்டில் பாடியிருக்கிறார்கள். மற்றொரு முறை டாக்டர் தயா கிறிஸ்தவ கலை தொடர்பு நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருந்த நாட்களில் 3/11/1970 அன்று சென்னை அண்ணா சாலையில் தனது ஸ்கூட்டரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது குறுக்கே ஒரு சைக்கிள் வந்ததால் பிரேக்கை அழுத்தி வண்டியை நிறுத்த முயன்றபோது அவர் கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். அப்போது அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த பேருந்தில் அடிபட்டு நொறுங்கி விடாமல் மயிரிழையில் உயிர் தப்பினார். பல நாள் சிகிச்சைக்கு பிறகு 2 மாத காலம் மஞ்சள் காமாலை வியாதியினால் பாதிக்கப்பட்டு 3 மாத காலம் படுத்த படுக்கையானார். அப்படுக்கையில் அவர் சுகம் பெற்று வந்த நாட்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கீழ்கண்ட பாடலை இயற்றினார். உன்னை போல இயேசுவே உலகிலே என்னை தாங்குவார் யாரோ. இப்பாடலுக்கு திருவாளர்கள் பீட்டர் ரூபன் இசையமைத்து CACS நிறுவனத்தின் திரு JM ராஜ் பாட ஒளிப்பதிவானது. FEBA மற்றும் CACS இசை நிகழ்ச்சிகளில் இப்பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அருள் திரு எசேக்கியேல் ஜார்ஜ் இப்பாடலை பல இடங்களிலும் பாடி பிரபல்யப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.